எல்லாம் சமந்தார வீட்டுக்கு போனேன். எல்லாரும் எப்படி இருக்கா? நல்லா இருக்காவளா? விடிய காலத்துல போனாலும் ஆளுல பக்கம் எல்லாம் கிணத்து போயிடாவனே, இருந்தாலும் கிணத்து போயிட்டாவளா? நம்ம பேர கோபால் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? இங்க வந்திருக்கும் போது கஞ்சி தண்ணி குடியாம ஒண்ணுக்காவாம இருந்தானே, கஞ்சி தண்ணி குடிச்சிருப்பா. நல்லா இருக்கானா பேர? சாப்பிட்டு நல்லா உடம்ப பாத்துக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கியா பேரன? ஆமா, விடிய காலத்துல போகும்போது எல்லாரும் பார்க்க முடிஞ்சு செட்டி நேரம் கழிச்சுட்டு வந்து எல்லாரும் கிணத்து போயிருப்பாவா. ஆமா, அந்த சமந்தாரி ஒரு 8 பார்த்து பேசிட்டு அதனால வந்து ஆமா சமந்தாரிட்டு சொன்னேன், இப்படி ஒரு பையன் வந்திருக்கான் மாப்பிள்ளை பொண்ணு கேட்டு அப்படின்னு. அப்ப சரி நான் என்னன்னு விசாரிச்சுட்டு 2 நாளா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காவ. மருமவனை பாக்கல, மருமவன் எங்கேயும் வேலைக்கு போயிட்டு நேரம் கழிச்சு தான் வந்தாராம், உறங்கிட்டு இருக்காராம். அதான் நான் பாக்கல, எழுப்பும் சொல்ல இருந்தாலும் வந்துட்டேன், சரி போயிட்டு வரேன். இல்ல அவ்வளவு தூரம் போயிட்டு மரும வீட்டு வாசல்ல போயிட்டு மருமனை பார்க்காம வந்தேன்னு சொல்லி இருந்து பாத்துட்டு வர வேண்டியதால அங்க பொய்யாச்சு பார்க்காம வந்தா நல்லாவா இருக்கும்? சரி சரி 2 நாள் கழிச்சு சொல்லுதான் சொல்லியிருக்காங்களா? சரி அப்படி இருக்கட்டும். அங்க ஒரே மழை, ராத்திரி விடிய விடிய விடிஞ்சுதான் மழை நின்று இருக்கு. அவர் கிணத்துல போய் என்ன வேலை விட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பாரு போல ராத்திரி பூரா. அதான் அசதியில வந்து உறங்குதாராம். சரி உறங்குதால மாதிரி இடத்த போட்டு எழுப்பிக்கிட்டேன், அதை இன்னொரு நாள் பாத்துக்கலாம் மாதிரி வந்துட்டேன். அங்க நல்ல மழையால சரி சரி இங்கெல்லாம் மழையே வர முடியும். இதுக்கு முன்னாடி கோடை மழை வந்துடும், அங்கதான் பெஞ்சிருக்கு, நமக்கு வரல. சரி பெய்த இடத்துல பெஞ்சிட்டு போது மாதிரி இருந்துச்சு, மழை வந்தா நல்லா இருக்கும், நமக்கு வர மாட்டேங்க. நீ அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு இருக்க, என்ன சொன்ன சமதாரம் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? மூஞ்சி தூக்கிட்டு இருக்க, நான் மூஞ்சி தூக்கிட்டு அந்த அளவுக்கு என்ன வச்சிருக்கேன். நான் குத்தைக்கு நேரம் இல்லாம அங்க ஓடி இங்க ஓடி உங்களுக்கு சோறுக்கு வழி உண்டு பண்ணி வச்சா நீங்க சோத்த தின்னு சும்மா இருக்க முடியல. எனக்கு கேவலப்படுத்தினு எல்லாரும் இருக்கல, குடும்பத்துல இருக்க எல்லாரும் வீட்டுலயும் பேசிக்கிட்டு ஒண்ணும் பேச முடியாது. வா போவோம் வீட்டுக்கு. அப்படி என்னன்னா ஒண்ணு கேவலப்படுத்திட்டா ஊரு பூரா சோதனை சொல்லிட்டு அலையுதான். வயசான காலத்துல வேலை செய்ய முடியல, வீட்டுல இருக்கிறது நாங்க செய்யாத வேலையை நீ இப்படி செஞ்சுட்ட. இவனு என்ன சொல்லிட்டா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, மூஞ்சி தூக்கிட்டு இருக்க, என்னன்னு மாயத்தை சொன்னாதான் தெரியும். வாண்ட பேசி பிரோஜனம் இல்ல, பிள்ளை பெத்தால பேசி கூப்பிடுறது. எடி பாலமா எங்க இருக்க? எப்பவும் அந்த அடுப்பால தலையை ஓட்டிட்டு பொம்பளை பிள்ளை எங்க வர எங்க போற அதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறது கிடையாது, பார்க்க போதும் கிடையாது. சும்மா கேட்க நேரமா ரூபாய் கொடுத்து சோவாரி ஆக்கி வச்சுட்டு இருக்க. எங்க போற எங்க வர ஒரு கேள்வி கேட்கல, ஒண்ணு கேட்கறது கிடையாது. இன்னைக்கு அவன் தருதலையா சுத்திட்டு அலையுதா இங்கேயும். காலையில போகும்போது வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது நல்லா தலை போன சமந்தாரி வீட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்து கீழே உட்கார கூட இல்லையா, காலையில வெண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி போனது வந்திருக்கேன். வந்து கத்து நடக்கிய என்ன அங்க என்ன சொன்னாவ ஏது சொன்னாவ என்ன கத்திட்டு கால கத்திக்கிட்டு 2 பேரும் வீட்டுல இருக்க என்ன சுவாலி வீட்டுல இருக்கிற துவாலுக்கு மேல வளர்ந்த பிள்ளை எங்க போகுது எங்க வந்து ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீங்க கேட்க போது கிடையாது, மருமகளும் கேட்க போது கிடையாது. நல்ல நேரத்து மூக்கு மட்டும் தின்னுபிட்டு எவ்வளவு ஒத்தி கதாலக்க கிடைச்சா போகுது. இப்படி இருந்து அந்த கதை இந்த கதை வந்த கதை போன கதை சொந்த கதை சோக கதை ஊர்ல மட்டும் கதையை கூட பேச வேண்டியது. பேத்தி எங்க போற எங்க வரேன் திரும்பி போல எங்க பேத்தியால அப்பனுக்கு மகன் தப்பாவும் வந்து அப்பனும் அப்படிதான் என்ன கதைன்னு ஒண்ணு சொல்ல சும்மா கால்கால இருந்து கத்தி கிடப்பான், தலையும் முடியாது வாழும் முடியாது, சும்மா கண்ணை தச்சு கால்கால கத்தி கிடப்பான். அதே மாதிரி இப்ப நீயும் பண்ணுத என்ன விஷயத்தை சொல்லியா, சும்மா கிடந்து கால்புல் கத்திக்கிற நீ பேச என்ன புரியுது ஒண்ணும் புரியல. ஏன் என்னன்னு என்ன கதைன்னு ஒழுங்கா சொல்லு முதல்ல. மருமகளுக்கு வந்த இடத்துல கத்திட்டு அவன் ஆளுக்கான வீட்டுல இருக்காலும் கெடுத்து விட்டால எங்க இருக்கா? அவன் உள்ள இருந்து வெளியே வரல, நான் உள்ள பட்டேன். உள்ள போய் அடியான அடிச்சு போட்டாலும் வெளியே கூப்பிடுவா மருமகளை. ஏன்னா உனக்கு என்னெல்லாம் ஆச்சு மன்னிச்சு இல்லாம ஆயிட்டா. வந்த நேரத்துல இருந்து அடிச்சுடும் புடிச்சிடுவாங்க, எங்களை வேற ஊழிய கழிச்சுட்டாங்க. அப்பா ஆட்டாங்க மறுவாத்தி பேசணும் வாய்க்கு வந்த பேசிட்டு இருக்கோம். என்னெல்லாம் ஆச்சு என்னன்னு வாய்ப்பு சொன்னாலும் தெரியும், சும்மா அடிச்சிடும் புடிச்சிடும் சரியாயிருமா பிரச்சனை. சரி என்ன கோபம் சொல்லிட்டு இருக்கல, உன் பேத்தி எங்க போனா? உன் பேத்தி வீட்டுல இருக்கல வேற எங்கேயும் போயிட்டால? சும்மா என்னைய கத்திட்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்கு லட்சம் அப்படி நீங்க 3 அந்த பிள்ளை வளர்க்கல பிள்ளை வெளியே மூஞ்சி காடி தூக்கி கூட தூக்கி. எங்க காலையில போகும்போது நல்லா தானே போனல, இப்ப என்னாச்சு? வந்தவன அடிச்சிடும் புடிச்சிருவாங்கல, உள்ள சோறு குழம்புல பொங்கிட்டு வராங்க, வெட்டியாச்சுமா உட்காந்து யார்ட்டு கதையா பேசிட்டு இருக்கேன். உள்ள வந்து அடிச்சிடும் வெளியே வந்து அடிச்சிருவேன். எங்க எங்க தேடிட்டு இருக்கல? என்ன மாப்பிள்ளை நிறைய நகை பட சொல்லிட்டு அவளோ அதை எங்க கத்து கத்து வைக்கல. சும்மா இருங்க வந்து வர சண்டை போட்டுட்டு இருக்கேன். பிள்ளை வளங்க துப்பு இல்ல. இவ ஏன்ட கதை கேள்வி கேட்க என்ன கேள்வி கேட்க கேள்வி? ஒரு துவாலுக்கு மேல வந்த பிள்ளை எங்க போகுது எங்க வருதுன்னு ஒரு கேள்வி கேட்க போது கிடையாது. அவட்ட நல்ல ரூபாய் கொடுத்து அங்க சுத்து இங்க சுத்து நல்ல சுத்த விட்டு இப்ப சுவாரி கதையா ஆக்கி வச்சிருக்க. ஒன்னு அவங்க அப்ப இப்படிதான் 30 ரூபாய் சுத்த விட்டாங்க. சுத்த பிள்ளை இருக்கலாம் பிள்ளை லட்சணம் இருக்கு. மாம்பிள்ள தப்பிச்சு நான் என்ன செய்வேன் பையல என்ன பட்டு தாடி அடிக்க இங்க கேட்க ஆளுல என்ன பத்து திண்டாடி அடிக்க அப்பா தான் என்ன அடிக்க விட்டுருப்பாவல என்ன வார்த்தை கேட்காம வாம்பிள்ள சோவாரி ஆச்சு. நான் என்ன நீ தானே பட்டுப்புல ரூபாய்க்கு கொடுத்து நல்லா சோவாரி ஆக்கணும். வீட்டுல ஒரு வேலை செய்ய விடாம அவன் நல்ல மினுக்கு சிமிட்டு அலைய விட்டு அவன் இப்ப எங்க தரதுல சுத்து தானே எனக்கு என்ன வந்து தாடி அடிக்க மாட்டத்துல இருந்து அடிக்க கையை குட்ட மாத்தேன். இல்ல உனக்கு என்ன பைத்தியம் மேல அவளை போட்டு அடிக்க மருமாளை போட்டு என்ன ஏதாவது ஒரு வாக்கு சொல்லிதால கேட்டதுக்கு எங்களை வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்க வாய்க்கு வந்து இப்ப அவளோட கை நிட்டுது. உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன வாய்ப்பு சொன்னால தெரியும். சும்மா ஒண்ணு புரியாம தலைமையே வாழை இப்படிப்பட்டு அடிக்க மாட்டடிச்சு அடிச்சிட்டு இருக்கு. நான் மேல ஒரு கை வச்சியா உன் கணக்கு நான் கை வச்சு மருமாளை அடிச்சது மாமனுக்கு இருக்கமில்ல கோவம் பொத்துக்கிட்டு பேத்தியால அந்த மாதிரி அடிச்சு வளர்க்கலே வருதுன்னு பேத்தியால இப்போ எங்க போய் தரத்தையே சுத்ததானே தெரியல. மருமாள் அடிச்சு இருக்க முடியல மாமனுக்கு. ஊர் உலகத்துல அப்ப அடிச்சா 4 பேர் சொல்ல வந்து அமைதியா இருக்க தூர விருப்பத்திக்கா உனக்கு ஆத்தாலும் கொடுக்க வேண்டிய அடிச்சு அவளுக்கு கொடுத்துருக்கேன். சும்மா அடுத்து ஒன்னு அடிக்க வச்சிடாத நீ. என்ன பேசிட்டு இருக்க? அப்பன அடிப்பேன் அப்பன அடிப்ப ஒன்னு அடிக்க நான் பாத்துட்டு இருப்பேன். பாத்துக்கிட்டேன் புருஷன் மேல பைய வச்சு பாரு விளக்குமாறு பிபி அடிச்சு பெத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். சும்மா வாய்க்கு வந்து எல்லாரும் அடிச்சிடும் புடிச்சிருவாங்க. என்ன கதைன்னு வாதம் அதை சொல்ல மாட்டேன். அதை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வாதம் சொல்ல வழிய காண சும்மா அடிச்சிடும் புடிச்சிடும் ஏதோ இவனுக்கு அடிச்சு இவன் கைவால் இருக்க மாதிரி இது கையான புளியங்க வைக்கல போது. புருஷனை சொன்னது வலிச்சுட்டேன் ஆத்தாளுக்கு வலிச்சுட்டு புருஷன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தை. ஆமா எதுக்குதான் எல்லாம் வீட்டுல இருக்காது இல்லையா அந்த நேரத்துல எல்லாம் அடிச்சு தோர்த்திருக்கணும். சரி நம்ம 1க்கு 3 பிள்ளைகள் வச்சிருக்காம பொண்டாட்டி ஒத்திர பிள்ளைல பாத்துக்கிட்டோம்னால ஒத்தாசை இருப்பா துணைக்கு தனியா இருப்பான்னு வச்சிருந்தா அந்த பிள்ளைகள் எங்க போது ஏது செய்து ஒரு வார்த்தை கேட்க போது கிடையாது. சும்மா அவ பாட்டு நேரம் திங்கணும் கால் நீட்டி இருந்து கதை விடணும். அதுதான் நடக்குங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எங்க வர எங்க போற ஒண்ணு கேட்க போது ஒண்ணு பார்க்க போது கிடையாது. பின்னாடி நானே அலைவேன் எங்க போற எங்க வரேன்னு பாத்துட்டு கதை சோழி
எனக்கு அதான் சுவாலி இந்த சுவாலி பார்த்து கந்து சொல்லி ஏன் பாக்க சுவாரி ஏன் பார்த்தேன் சுவாரி அனைதால 2 பேரும் பொம்பளை எதுக்குலாம் வீட்டுல இருக்காத நீங்க எங்கேயும் போயிருங்க காட்டுக்கு குடிக்க கஞ்சி கொலையில ஒண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு இருக்காது சாப்பிடுறது. என் பிள்ளை கூட பிள்ளை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லுவாரு உங்க அப்பா. ஒத்தைக்கார பையனை அப்படி கையில பிடிச்சி வளர்த்தோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தோம். இன்னைக்கு என்ன நமக்கு ஒரு குத்து கஞ்சி படுத்துக்கா என்ன வார்த்தை சொல்லலாம் பாரு. ஊழிய கஞ்சி திக்காங்க ஊழிய கஞ்சி. இவன் இருக்குது ஒண்ணு தூர போறது ஒண்ணு. ஒத்த பையனை அப்படி வளர்த்தோம், ஆசை பாசன ஒரு ஆசைபாசம் கிடையாது இவனுக்கு. நம்ம இருக்கிறத பாரமா நினைச்சிடலாம். இவன் விட்டு நம்ம தூர பேரு வாங்க நம்ம போவோம். ஏங்க என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்களா? பெத்த தாய் தப்பரை பத்தி பேச வார்த்தை இதெல்லாம் நீங்க மட்டும் உழைக்கலாம். நாங்க பூரா அந்த ஊழிய கஞ்சிங்க நடந்தா உழைக்க ஊழிய கஞ்சிங்க கேளு. பெத்த தாய் தப்பருக்கு சோறு போட முடியல, நீங்களும் இருந்து எடுத்து சாதிக்க போறீங்க. சும்மா இருங்க, பெரிய ஆட்கள் அப்படியே பேசல. நீங்க எப்படி பேசுறதுன்னு தெரியல உங்களுக்கு. உங்க ஆத்தா பண்ண இது வேற என்ன பிள்ளை எப்படி அக்கா பிள்ளை என்ன குத்துதல வந்துட்டு என் அருமை மோனே ஆசை மோனே வந்து ஆசாசையா பெத்து வளர்த்தோம்ல. உங்க ஆத்தாருக்கு 3 வருஷமா பிள்ளையே இல்ல பிள்ளைன்னு அப்படி ஏங்கிட்ட வச்சோம். நீ பிறந்தல நாங்க அப்படி சந்தோஷப்பட்டோம். எங்களுக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டு எங்களை பாத்துக்கலாம், கடைசி காலத்துல எங்களுக்கு கஞ்சி தண்ணி இல்லாம பாத்துக்கலாம் அப்படி நாங்க நினைச்சோம். ஆனா நீ இப்படியே வார்த்தைல நாங்க நினைச்சு கூட பாக்கல. நீ சொன்னது எனக்கு மனசே குளிர்ந்து போச்சு. இது போது இந்த ஒத்த வார்த்தை போது என்ன சண்டையா இருந்தாலும் ஒரு நாளாவது ஒண்ணு நான் நீனு பேசிட்டு பண்ணாலும் அப்படி வளர்த்த நம்ம பிள்ளை. ஆனா நீ பேசிட்ட பத்தியா நீ பேசுறேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு உங்களை அப்படி கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்து எனக்கு எல்லாம் ஆசை. அவங்களுக்கு என்னைக்கே உங்களை பார்த்து நீ ஒரு வார்த்தை சொல்ல அப்பா அத்தை மறு வார்த்தை பேச நாம தான் கஷ்டப்பட நம்ம அப்பா தலா வச்சு நல்ல பாத்துக்கணும், கடைசி பார்த்து நல்ல கஞ்சி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் குத்திக்கு நேரம் இல்லாம ஓடி அலையுது. எல்லாம் உங்களுக்காண்டி தானே ஓடி அலையுது. நான் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு இன்னொரு வார்த்தை கேட்ட மாதிரி வருது. உன் பிள்ளை வேற ஒருத்த கூட குளத்தாங்கார அந்த காரம் சுத்துதானே நீ உன் பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்கி எதுக்கு ஒருத்தங்க கூட சுத்தோட இன்னொருத்தங்க கல்யாணம் முடிச்சுக்க அப்படி ஒரு வார்த்தை கேட்க. அப்படி எனக்கு எப்படி இருக்கும்? என் ஹீரோக்களையே நடிக்க போச்சு கேட்ட கலையில நான் அந்த கோவத்தை யார்கிட்ட வீட்டுக்கு அதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்கேன். ஏல எதுக்குல இப்படி பொம்பளை மாதிரி அழுது அழாதுல ஏல அழாத எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குல்ல ஏல அழாத ஏன் உன்ட்ட என்ன கேட்டா? அவன் ரொம்ப ஒழுங்கா அவன் ரொம்ப வாதியமா பிள்ளை வளர்த்துருக்கானமா. அவன் ஒழுங்கா இருக்கானமா. ஒரு பண்டாட்டியோட வச்சுட்டு இருக்காம, ஒரு பண்டாட்டியில 2 பண்டாட்டியோட இருக்கானமா. அவனை தெருப்பறிக்கு தெருல சுத்திட்டு நாய் மாதிரி அவன் வாம்பிள்ளைய குறைச்சிருந்தானமா. சொன்னது வேணும் யாண்டுக்கெல்லாம் அவன் ஊர் தெரியும் அவனை கிளி கிழிச்சிட்டு வந்ததா கேட்டிருக்கான் பாரு. கேட்டிருக்கான் என் பிள்ளைய பார்த்து கேட்டிருக்கானே. அவனை சும்மா விட்டு வந்த நீ. நான் அப்பதான் மாங்காட்டு ஊர்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிக்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துச்சு. ரொம்ப வெயிலா இருக்கு சத்தி நின்னுட்டு போமன்னு சத்தி நிக்க எல்லாம் செட்டுக்காரன் பொண்டாட்டி அங்க வந்து இருக்காள் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி பாத்துட்டு இடையில இருந்து இருக்குன்னு இருக்கானா. அதுல அவன் பாத்துட்டு என்ன பார்த்து கேட்கான், உன் பொண்ண உன் முவ அங்க குளத்தாங்கரையில எவன் கூட வந்து பேசிட்டு இருக்கான். நீ இங்க மாப்பிள்ள பாக்கன்னு ஊரா அலைவியே யாருக்கு மாப்பிள்ள பாக்க? அங்க ஒருத்தன் எடுத்துதான் இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு எனக்கு அப்படி ஒரு வார்த்தை கேட்க. எனக்கு அந்த அங்க நாண்டு தொங்கிலாம் நினைச்சு மரத்துல மாதிரி என்ன செய்ய வீட்டுக்கு வந்துருக்கு. யாரோட பேசுனா அந்த செட்டுக்காரன் மட்டாட்டிமா அவன் ரொம்ப ஒழுங்குல இருக்கான். ஒழுங்குல ஒரு மட்டாட்டியோட இருக்கான். உன்னை பார்த்து கேட்க நீ அங்க வந்து நீலகண்ணீர் வச்சிட்டு இருக்க. யாண்ட நான் சில்லறை வச்சு காத்துட்டு காத்துல அவன் ஒழுங்கா அவன் பிள்ளைகள் ஒழுங்கா ஒண்ணு ஆகாது. அந்த குடும்பமே ஒண்ணுக்கு ஆகாது. அவன் என் பிள்ளை என் பேச்சரை பத்தி குறைச்சதான குறை. 1க்கு 2 பொண்டாட்டி கட்டிட்டு 7 பிள்ளைய பத்துக்கிட்டான் ஒன்னா. அவன் என் பிள்ளைய பத்தி குறைச்சதான குறை. அவன் பிள்ளை அங்க ஊர் மேல தெரியாது போல அவனுக்கு. ஊர் மஞ்சள் ஒருத்தன கல்யாணம் மஞ்சள் ஒருத்தன பிள்ளை பத்து அப்படி கட்டி கொடுத்துட்டு இருக்கான். என் பிள்ளைய பத்தி குறைச்சதான என் பிள்ளைய பத்தி அவன் நல்லா இருக்கும் விளங்கிடும் தாமா. நம்ம பிள்ளை ஒழுங்குல இருந்தா அடுத்த நம்ம என்ன சொல்ல போறோம்? அடுத்த நமக்கு என்ன ஆகுது? என் பிள்ளை அப்படி இல்லை நான் தோல்ல துண்ட போயிட்டு தைரியமா இருவேன். நம்ம பிள்ளை ஊசிட்டு வந்து அடுத்தவன் சொல்லதான் செய்வேன். நான் இந்த மாப்பிள்ள பையில எப்படி போய் நான் ஊர் திருப்பி விசாரிச்சுட்டு வரேன். நாளைக்கு அவன் வந்து இந்த ஊர்ல இருந்து விசாரிச்சா என் மான கப்பல் பிறகு நான் தூக்கில தான் தொங்கணும். ஏன்னா அவன் ஒரு 6 5 ரூபா தாளுன்னு அவன் சொன்னதை கேட்டுட்டு நீங்க வந்து எங்க தந்து சண்டை போட்டுட்டு இருக்கியால. அவன் என்ன ஒழுங்குல கட்டி விட்டுருக்கான். ஒழுங்குல அவன் இருக்கானா? நம்ம பத்தி அப்படி பண்ண முடியாது. எனக்கு தெரியும் என் பேத்தியால பத்தி. என் பேத்திய கிழிச்ச வாட்ட தாண்டம்ல. அவன் இப்ப வெளியில போயிருக்கா வரட்ட நான் கேட்க நீ ஒண்ணு கேட்காண்டா கேட்டு நீ சண்டை போட்டு கிடக்காத. நான் பொறுமையா கட்டிருந்தேன். பொறுமையா கட்டி என்னன்னு சொல்லுவேன்.